புஷ்பா 2 திரைப்படம் வெளியான போது கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுவனை சந்திக்க நடிகர் அல்லு அர்ஜுன் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் வருவதற்காக முறையாக அனுமதி பெற்றிருக்கிறாரா? மேலும் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்காக செய்யப்பட்டிருப்பது என்னென்ன விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கடந்த வருடம் புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சி டிசம்பர் 4ஆம் தேதி இரவு ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் திரையிட பொழுது அப்பொழுது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது படக்குழுவினர் வருகை தந்தார்கள். அப்பொழுது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண்மணி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய மகன் ஸ்ரீ தேஜ் 9 வயது ஆகிய மகனும் படுகாயம் அடைந்து அவரும் ஹைதராபாத் கிம்ஸ் மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார். ரேவதியின் குடும்பத்திற்கு தெலுங்கானா அரசு சார்பில் 25 லட்சமும் புஷ்பா படக்குழு சார்பில் 2 கோடியும் வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே நடிகர் அல்லு அர்ஜுன் திரையரங்கு உரிமையாளர் மேலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதில் அல்லு அர்ஜுனுக்கும் நிரந்தர ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு நடிகர் அல்லு அர்ஜுன் இந்த சிறுவனைக்கான நாம் மருத்துவமனைக்கு செல்ல போவதாக ஒரு தகவல் வெளியானது. அதற்கு போலீசார் முதலில் அனுமதி மறுத்தனர். அவர் அங்கே சென்றிருந்தார். மேலும் கூட்டம் கூடும், ஒருவேளை அதில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு இவர்தான் என்று ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். பிறகு பல்வேறு கட்ட நிபந்தனைகளுக்கு பிறகு நேற்று இரவு இவருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் சத்யா தியேட்டருக்கு அந்த சம்பவம் தொடர்பாக இந்த ஸ்ரீஜையை பார்க்க தற்போது கிம்ஸ் மருத்துவமனைக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் சென்றிருந்தார். அப்பொழுது தயாரிப்பாளர் தில்ராஜும் உடன் இருந்ததால் மருத்துவமனையில் சென்று அவர் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார் நடிகர் அல்லு அர்ஜுன். அவர் நீதிமன்றத்தில் இவர் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருப்பதால் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் அங்கே செய்தியாளர்கள் சந்திப்பு எதுவும் நடைபெறவில்லை. அந்த மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறுவனின் தந்தையாரையும் மற்றும் உறவினர்களையும் சந்தித்து பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.